இப்போ பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா கால பைரவர் சிவனின் அம்சம் நிறைந்த பைரவருடைய திருமேனிக்கு பார்த்தீங்கன்னா பாலால் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்த்தோம். இந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய ஓம் கால பைரவான்னு மனதார நினைச்சு கொண்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க. நிச்சயம் எந்தவித தடையாக இருந்தாலும் இந்த கால பைரவர் தீர்த்து வைப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவருக்கு உகந்த ராகு கால நேரத்தில் தொடர்ந்து 7 நாட்கள் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். மேலும் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இந்த காலபைரவர் யாருனோ இவரை வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த காலபைரவருடைய திருமேனியில் மஞ்சள் நீர் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இனி தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். இந்த காலபைரவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலமே உருவமான பைரவருடைய திருவுருவத்தில் 12 ராசிகளும் அடக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. தலையில் மேஷராசியும், வாய்ப்பகுதியில் ரிஷபராசியும், கைகளில் மிதுனம், மார்பில் கடகம்னே, வயிற்று பகுதியில் சிம்மமும், இடையில கண்ணியும், புட்டத்தில் துளமும், லிங்கத்தில் மகரமும், தொடையில் தனுசும், முழந்தாளில் மகரமும் பார்த்திங்கன்னா காலில் கீழ்ப்பகுதியில் கும்பன்னு, அடித்தளங்களில் மீன ராசின்னு 12 ராசிகளும் இந்த காலபைரவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுங்க. காலபைரவருக்கு உகந்த ஒரு நேரம்னா ராக காலத்தில் பூஜை செய்வது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில ராக காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்த பின்னாடி புனுகு சாட்சி இனிப்பு பண்டங்களை நைவேத்தியமாக படைத்து முன்னோரை நினைச்சு பிதிர் பூஜைக்காக மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா பிதிர் தோஷம் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, இதனால் அன்னதானம் செய்தால் சிறப்பான பலன் உண்டு. பொதுவாகவே இந்த கால பைரவரை பார்த்திங்கன்னா அனைத்து நாட்களிலும் வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. அப்படி கால பைரவருக்கு உகந்த ராகு காலத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7 நாட்களில் வரக்கூடிய ராகு காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் திருமண தடை நீங்க விபூதி அபிஷேகம் இல்லைன்னா ருத்ராபிஷேகம் செய்து வடமாலை சாற்றை வழிபடலாங்க. இதனால் 9 முறை அர்ச்சனை செய்து தயிர், அன்னமோ, தேங்காய், தேன் சமர்ப்பித்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வியாபாரம் செழித்து வளரும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உண்டு. அடுத்தபடியாக திங்கக்கிழமை நாள ராக காலத்தில் பைரவருக்கு அள்ளிமலர் மாலை சூட்டி புனுகு சாட்சி பாகற்காய் கலந்த சாதம் படைத்து அர்ச்சனை செய்தீங்கன்னா கண்டச்சனியின் தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை நாளில் ராக காலத்தில் பைரவருக்கு செவ்வரளி மலர் மாலை அணிவித்து துவரம்பருப்பு சாதம் படைத்து செம்மாதுளம் கனிகளை நீங்கள் நெய்வேத்தியமாக அர்ச்சித்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை உண்டாகும். அடுத்தபடியாக புதன்கிழமை நாளில் ராக கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறைக்குழந்து மாலை அணிவிச்சு பைத்தம்பருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. தடையின்றி விரும்பிய கல்வியை கற்று முதலிடம் பெறுவீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேய்பிர அஷ்டமி இல்லைன்னா வியாழக்கிழமை நாளில் பைரவருக்கு நீங்கள் சந்தன காப்பு அணிவித்து மஞ்சள் நிற மலர்களை மாலையாக சுட்டி பால், பாயாசம், சுண்டல், நெல்லிக்கனி, ஆரஞ்சு புளிசாதம் படைத்து அர்ச்சனை செய்து வழிபட்ட செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை நாளில் ராக காலத்தில் சந்தன காப்பு அணிவிச்சு புனுகு பூசி தாமரை மலர் சூட்டி அவள், கேசரி, பானக, சர்க்கரை பொங்கல்னு படைத்து பானகம் படைத்து வழிபட்டிங்கன்னா இருந்த தடைகள் அனைத்து விலகிடுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் ராக காலத்தில் சந்தன காப்பு அணிவிச்சு புனுகு பூசி தாமரை மலர் சூட்டி அவள், கேசரி, பானகம்னு சர்க்கரை பொங்கல் படைத்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கி நல்ல இடத்துல திருமணம் அமையும். அடுத்தபடியாக சனிக்கிழமை நாளில் ராக காலத்தில் பைரவருக்கு நாகலிங்க பூ மாலையை சாற்றி எள்கலந்த அன்னமோ, பால், பாயாசமோ, கருப்பு திராட்சையை நெய்வேத்தியமாக
படைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டா சனி பகவானால் அனைத்து தோஷங்களும் நீங்கிடுங்க. இந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்தில் வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை நிச்சயம் காலபைரவர் ஏற்படுத்தி தருவார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீரவேன்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால பைரவ வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதா, குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் ஜாதகத்தை பார்த்தா ஜோதிடர் அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இந்த பரிகாரம் செய்யணும், அந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? ஆனால் பிரச்சனை மட்டும் ஓய்ந்து பாடாக உங்களுக்கு தெரியலையாங்க. கையில் இருக்கக்கூடிய பணம் காசு தான் கரைந்து கொண்டே இருக்குதா? குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலக வேண்டுமா? ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை விலக வேண்டுமா? ஏன்னா பரிகாரம் செய்வதுன்னு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது, எந்த கிழமையில வழிபாடு செய்தால் முழு பலனும் கிடைக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து கஷ்டமாகவே இருக்குதுனாலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை நாள்லையாவது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலுக்கு போங்க. பழமையான சிவன் கோவிலாக இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் சன்னதிக்கு நல்லெண்ணெய் விளக்குக்கு போடக்கூடிய பஞ்சத்திரை தானமாக கொடுத்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, 1/4 லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி தர முடியுமா? வாங்கி தரலாம். 1 லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி தர முடிஞ்சாலும் கூட நீங்கள் வாங்கி தந்துட்டு வாங்க. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை உங்கள் கையால் நல்லெண்ணெயை காலபைரவர் கோவிலுக்கு தானமாக கொடுத்தா நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட சாதாரணமாக சரியாகிடும். கண்ணுக்கு தெரியாத தோஷம் ஏதாவது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடுங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்கும். மேலும் நல்லெண்ணெய் குருக்களிடம் தானத்தை கொடுக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிடுங்க. இந்த நல்லெண்ணெயை காலபைரவ சன்னதியில் விளக்கு போடுங்க சாமின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும். அவர் எந்த நல்ல எண்ணெயை ஊற்றி காலபைரவ சன்னதானத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய குடும்பத்துக்கு நிச்சயம் வெளிச்சம் கிடைக்குங்க. இரவு நேரத்தில் சன்னிதானத்தில் விளக்கேற்ற இந்த எண்ணெயை பயன்படுத்தி வாங்க. மாதந்தோறும் ஒரு செவ்வாய்க்கிழமை நாள் உங்களால் எந்த செவ்வாய்க்கிழமை முடியுமோ அப்போது இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா பைரவர் உங்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த தானத்தை கொடுப்பதன் மூலம் பைரவர் சன்னதிக்கு முன்பாக நீங்களே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு ஓம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை சொல்லி வழிவிடுங்க. தொடர்ந்து 15 நிமிடம் இல்லைன்னா 20 நிமிடம் தியான நிலையில் அமர்ந்து உங்களுடைய மனசு, புத்தி, மூளை, ரத்தனை எல்லாவற்றிலும் காலபைரவரை கலக்கணும். இந்த அளவுக்கு மனதை ஒரு நிலைமைப்படுத்தி காலபைரவர் வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலபைரவரை எல்லாரும் வழிபடலாம். இவரை வழிபடுவதால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு ஏற்படுன்னு பார்த்துட்ருக்கோம். சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவர் தாங்க இந்த பைரவர். பயத்தை நீக்கி தைரியத்தையும் காரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இவர் இருக்கிறாரு. மேலும் இவரை வழிபட்டா பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. திங்கக்கிழமை நாளில் கால பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வில்வம் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சிவபெருமானின் அருள் உண்டு. அதே போல் சங்கடகர சதுர்த்தி தினங்களில் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து புனுகு சாத்துதல் சந்தன காப்பு செய்து வழிபட்டு வந்தாலும் கண் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும், நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை நாள் பைரவருக்கு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருள் திரும்ப கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, புதன்கிழமை நாள் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் வீடு, மனை, பூமி லாபம் கிடைக்கும். அடுத்தபடியாக வியாழக்கிழமை நாள் பைரவருக்கு மனதார விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பில்லி, சூன்யம், ஏவல் விலகி நன்மை உண்டாகும். அதுவே வெள்ளிக்கிழமை நாள் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்து செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சனிக்கிழமை நாள் பைரவருக்கு பார்த்தீங்கன்னா குரு பைரவர்னு சொல்லலாம். அவரை வழிபட்டு வருவதால் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சனியால் ஏற்படக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதனுடைய பாதிப்புக்கும் குறைய தொடங்குங்க. நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றீங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்குங்க. அது மட்டும் இல்லை, கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா
நீங்கள் பூக்களால் அலங்கரித்து செவ்வரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அஷ்டமி நவமி நாட்களில் தவறாமல் காலபைரவரை வழிபடுங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் பிரச்சனைகளும் விலக காலபைரவர் சன்னதிக்கு சென்று அங்கு பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து காலபைரவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூக்களால் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்து வழிபடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் காலபைரவரை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.